தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தோ தந்த பிரச்சோதயாத். வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுது. இந்த பணம் அப்படிங்கிறதுல பண ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது கடன் பிரச்சனை. கடன் கொடுத்தவராக இருந்தாலும் சரி, இல்லை கடன் வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, கடனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க தங்களால வெளியில நிம்மதியா நடந்து கூட போக முடியாத ஒரு சூழல், அதே மாதிரி வீட்லயும் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழல் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். இந்த கடனால அவமானப்பட வேண்டிய சூழலும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்படி ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கால பைரவரை எந்த முறையில தீபமேற்றி வழிபட்டா அவங்களோட கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரத்தை நான் சொல்லலான்னு இருக்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள்ல மிகவும் முக்கியமானதா இந்த கடன் பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட பலரும் தங்களோட வாழ்க்கையை இழந்து இருக்கிறாங்க. மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வீடு, சொத்து, மரியாதை, இப்படி எல்லாத்தையும் இழந்தும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. பலரும் இந்த காலத்துல அதிக அளவில் இந்த கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க பயந்து நாட்டை விட்டே ஓடிய நிலைமையும் இருக்கு. அவ்வளவு கொடுமையான கடன் பிரச்சனையில் இருந்து வெளியே வரக்கு ஒரு மிக எளிய ஒரு வழிமுறை, ஒரு சிறந்த ஒரு பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வழிபாட்டை சனிக்கிழமை அன்னைக்கு தான் நீங்க செய்யணும். அதுவும் குறிப்பா தேய்பிரை சனிக்கிழமை அன்று ஆரம்பிக்கணும். இந்த வழிபாட்டை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு துணி எடுத்துக்கணும். அதை சதுரமா வெட்டிக்கோங்க. எந்த அளவுங்கிறதெல்லாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவுல நீங்க சதுரமா நீங்க வெட்டிக்கலாம். அதை சுத்தமான பன்னீர்ல நீங்க நினைச்சு அதை காய வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய லெவல்ல வேண்டாம், ஒரு சின்ன லெவல்ல இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். அதே போல கடைக்கு போய் வால் மிளகு வாங்கிக்கோங்க. சரியா 48 வால் மிளகுகளை மட்டும் எண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வால் மிளகை நம்ம காய வச்சிருக்கிற இந்த வெள்ளை துணியில உள்ள வச்சு ஒரு மாதிரி மூட்டையா கட்டிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு நீங்க போகணும். அங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் சந்நிதிக்கு முன்பா 2 அகல் விளக்குகளை வச்சு அந்த 2 விளக்குகளுக்கும் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அகல் விளக்குல நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம ஏற்கனவே தயாரா வச்சிருக்கிற இந்த மிளகு மூட்டைய அதுல வச்சிடணும். பிறகு கால பைரவரை மனதார வேண்டி இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும். 2 விளக்கு நீங்க வச்சிருக்கீங்க, 2 விளக்குலையுமே நீங்க தனித்தனியா நீங்க வால் மிளகை வச்சு தீபத்தை ஏற்றணும். கால பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் ஆன மாலையை நீங்க கோயிலுக்கு கொடுக்கணும். பிறகு கால பைரவரை 11 முறை சுற்றி வரணும். பிறகு கால பைரவரை 11 முறை நீங்க சுற்றி வரணும். தொடர்ந்து 11 வாரங்கள் இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அதுல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யணும். ஆரம்பிக்கும் போது தேய்பிரை சனிக்கிழமையா இருக்கணும். இப்படி நம்ம சனிக்கிழமை கால பைரவரை நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனை நம்மை விட்டு அகல்வதோடு மட்டுமல்லாமல் நம்ம இழந்த அந்த மதிப்பையும் மரியாதையும் நம்ம மீட்டு எடுத்துடலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் காண்போம். நன்றி.